வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் விரைவில் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் 2 தொகுதிகளை கேட்டு வருகிறது. இது அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை இல்லை என்றாலும் மறைமுக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் தனது வெளிநாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிவிட்ட நிலையில் கமல்ஹாசன் அவரை சந்திக்க இருக்கிறார். கமல்ஹாசன் தனது அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு 12ஆம் தேதி சென்னை திரும்ப இருப்பதாக கூறப்படுகிறது. பிறகு முதலமைச்சரை நேரில் சந்திக்கும் திட்டம் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், முதலமைச்சரை சந்தித்து கமல்ஹாசன் தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. விவரம் என்ன? நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது அனைத்து கட்சிகளிலுமே தொடங்கி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைக்கும் பேச்சுவார்த்தையும், திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஈரோடு சட்டமன்ற கிழக்கு தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு என்ற பெயரில் காங்கிரஸ் கட்சிக்கு தங்களுடைய ஆதரவை அளித்திருந்தார்கள். நாடாளுமன்ற தேர்தலும் கூட காங்கிரஸ் மூலமாகவே சீட் பெற்று அவர்கள் தேர்தலை சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட சூழல் தான் தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் நேரடியாகவே திமுகவுடனான கூட்டணியை அமைப்பதற்காக மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர்கள் மறைமுகமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தென் சென்னை, அதே போன்று கோயம்புத்தூர், திருச்சி ஆகிய 3 தொகுதிகளில் 2 தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் மீண்டும் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் அங்க போட்டியிருந்தாரு. தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் அவர் அங்கு போட்டியிடுவதற்கான முனைப்பு அதிக அளவில் காட்டி வருகிறார். இந்த சூழல் தான் தற்போது இந்த மறைமுக பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தாலும் கூட நேரடியாக இந்த கூட்டணி தொடர்பான ஒரு சந்திப்பு என்பது தற்போது வரை 2 கட்சிகள் நடைபெறாத சூழல் தான். கமல்ஹாசன் அமெரிக்காவிலிருந்து வருகின்ற 12ஆம் தேதி வருகிறார். அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தமிழ்நாட்டுக்கு 13ஆம் தேதி வரக்கூடிய சூழல்ல 15ஆம் தேதிக்கு முன்பாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரடியாக சந்தித்து இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். விரைவில் இந்த சந்திப்பு நேரடியாக நடைபெற இருப்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக இன்னும் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்றாலும் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற தகவல்கள் இருக்கின்றன. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். நம் வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.